இந்த வில்லை நான் மீண்டும் ஏந்துவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இனி அயோத்தியின் கௌரவத்திற்காக இந்த வில்லை நான் எடுத்துத்தான் ஆக வேண்டும். வரை என் கவனம் வேறு எங்கோ இருந்தது. நீ கூறும் எந்த கோணத்தில் நான் சற்றும் சிந்திக்கவே இல்லை. அந்த ராமன் போர்க்களத்திலே எத்தனையோ அசுரர்களை அழித்ததை நானே என் கண்ணால். அதற்கு ஒரு வழியை தேடியாக வேண்டும். அவனே நினைத்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடாது. அந்த ராமனுடைய ராஜ்யம் அடியோடு அழிவதை, அவர்களால் உருவாக்கப்பட்ட குலம் அதன் அழிவையும் பார்க்கலாம். அதுவும் ஆனந்தமாக. ஓம் குலம் காக்கும் திருவருளே போற்றி. நீங்கள் வேள்வியின் விதிமுறைகளை தொடர்ந்து நடத்துங்கள். நான் குதிரையோடு வருகிறேன். கூடிய விரைவிலேயே வேள்வியை பூர்த்தி செய்வோம். சுமந்திரரே, தேரினை அங்கு செலுத்துங்கள். ஆகட்டும் அரசே. பிரபு ராமர் வந்து விட்டார். எங்களை காப்பாற்றுங்கள் மகாராஜா. வெகு சீக்கிரம் இந்த கிராம மக்களுக்கு உதவி செய்யுங்கள். எழுந்திரப்பா. இவையெல்லாம் எப்படி நடந்தது? எங்கிருந்தோ 2 முனி. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எங்களால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். நாங்கள் உங்கள் மகாராஜாவின் 3 தம்பிகளையும் வீழ்த்திய மா வீரர்கள் நாங்கள். வெகு சீக்கிரம் இங்கிருந்து சென்று விடுங்கள். இன்னொரு முறை கூற மாட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு எங்கு செல்வோம்? இருந்தால் தானே. அதுவே இல்லை என்றால் காயப்படுத்தியது எங்களை அல்ல, ராமராஜ்யத்தை. சுமந்திரரே, அரசே, இந்த நொடியே அயோத்தியிலிருந்து உதவிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். மருத்துவரை அழைத்து இவர்களை குணப்படுத்துங்கள். யாரும் கவலை கொள்ளாதீர்கள். ராஜா ராமனின் கனவை நினைவாக்குவதை யாரும் தடுக்க இயலாது. நானே அவர்களை தண்டிப்பேன். தூர்ப்பனகையின் இந்த யுக்தி வெற்றி பெற்றது. அந்த ராமனுடைய குடும்பத்தையும் அவனுடைய ராம ராஜ்யத்தையும் ராமனின் கோபமே அடியோடு அழித்து விடும். வாயிலில் இருவர் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இருவரும் ஒவ்வொருவராக அனைவரையும் காயப்படுத்தி விட்டீர்கள். இனி அந்த ராமர் தான் வருவார். நீதி, இன்று வரையில் பெற்ற தந்தையை எதிர்த்து எந்த பிள்ளைகளாவது யுத்தம் செய்திருக்கிறார்களா? என்ன யோசிக்கிறாய் சோமகரன்? பயமாக இருக்கிறது. நாங்கள் அனுமன் அவர்கள் மற்றும் குதிரையிடம் சென்றுதான் ஆக வேண்டும். நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அது இன்று நிறைவடைய போகிறது. இன்று ராமரிடம் அனைத்து கேள்விகளையும் கேட்க போகிறோம். ஒரு புறம் தன் தந்தையிடமே யுத்தம் செய்ய செல்கிறார்கள். ஒரு நான் அம்மாவை சமாளிக்க வேண்டுமா? என்னால் உங்கள் அம்மாவை எவ்வாறு சமாளிக்க முடியும்? உன்னையும் லவன் குஷனையும் வனதேவி அழைத்தார்கள். சீக்கிரம் உள்ளே வாருங்கள். மாட்டிக்கொண்டேன். பிரச்சனை கூறிய விஷயத்தை என்னிடம் விட்டுவிட்டு எப்பொழுதும் மாயமாகி விடுவார்கள் இருவரும். ருசியான பழத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன ஆயிற்று? கண்ணை திறந்து கொண்டே தூங்கி விட்டீர்களா? பிரபு ராமரை எதிர்த்து ராமரின் பிள்ளைகள் போரிட போகிறார்களா? நீங்கள் அங்கு செல்லுங்கள் பிரபு. இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துங்கள். இது ராமாயணம் தேவி. ராமரின் பயணம். அவரது வாழ்க்கை பயணத்தில் என்னால் மட்டுமல்ல, எவராலும் தடையை உண்டாக்க முடியாத. ஏனென்றால் இதுதான் வரக்கூடிய காலத்தில் பல கேள்விகளுக்கு பதிலாகி சம்பூர்ண ராமாயணமாக விளங்கும் திருமால். அவர் அனைத்திலும் உள்ளார்.
இன்று பழி வாங்கும் எண்ணம் நிறைவு பெறும். இந்த ஆயுதத்தால் என்னுடைய அண்ணன் இலங்கையின் வேந்தன் அழிந்தாரோ, இன்று அதே ஆயுதத்தால் ரகுவம்சத்தின் வாரிசுகளை அழித்தாக வேண்டும். சிங்க கொட்டிகள் அடையை பாரு, சிங்கத்தை எதிர்க்கும் வல்லமை பார், ரகுகுல கொழுந்துகள் வீர வேக